குலவிளக்கு அப்படின்னா பெண்ணடிமைத்தனத்தை கொண்டாந்து சேர்க்குறாரு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை வந்து கருணை தொகை அப்படின்றாரு. அவருடைய எண்ணத்திலேயே வந்து திராவிட சிந்தனை கிடையாது, இந்துத்துவ சிந்தனை. இந்த பிஜேபியோட ஒட்டினதுனால வந்த சாவாச தோஷம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபா கொடுக்குறதுல 22,500 கோடி, கிராஜுவேட்ஸுக்கு 599 கோடி, வருஷத்துக்கு வந்து 31,440 கோடி. குலவிளக்கு திட்டத்தில் 2,000 ரூபா தரேனார். ரெண்டும் சேர்த்தா 60,000 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் கமிட்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா 3,06,520 கோடி. 21,000 கோடி அடிஷனல் இன்ட்ரெஸ்ட், 1.61 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகும். கரண்ட் டெப்ட் வந்து 10,4 லட்சம் கோடி. அப்போ 5 வருஷம் கழிச்சு 15 லட்சம் கோடி கடன் ஆகி. ஃபிஸ்கல் டெபிசிட் 2% கூட போச்சுன்னா கடன் வாங்க அலோவ் பண்ண மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மேக்ஸிமம் 4% போகலாம். இவர் போட்ட கணக்கு படி பார்த்தா 5% போகும். இந்த கணக்கு கூட தெரியாமல் எடப்பாடி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஞான சூன்யம். இந்த பொருளாதாரத்திலேருந்து 11.19%லேருந்து 15% கூட்டணும். இதை ஸ்டேபிளாக அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு வரும். இதால் எடப்பாடியால் முடியுமா? மோடி சப்போர்ட்டோடு இருந்த ஆட்சியில் அவரால் 6 to 7% growth கூட கொண்டாட முடியலை. நீ எப்படிப்பா வந்து வல்லுநர் குழு வச்சு எந்தெந்த இடத்துலலாம் வரி போடணும்னு பார்த்து வரி போட்டு நான் அந்த 10,000 அப்போ இபி பில் 5 மடங்கு ஆக்குவேன். நிலக்கரிக்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கினது யார்? டான்ஜெட்கோவுக்கு அதிகமான கடன் வந்தது தெர்மல் எனர்ஜியில். அந்த கடனை அடைக்கிறதுக்கு யார் தலையில் போட்டீங்க? உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டீங்க. நீ வந்து மின்சார கட்டணத்தை கூட்டுனா கையெழுத்து போட்டது நீயே. கெட்ட பேர் வந்து கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனை தவிர எடப்பாடிக்கு என்ன தெரியும்? திட்டங்கள்னா பணம் வரும், பணம் வந்தால் டெண்டர் போடுவோம். டெண்டர் போட்டால் சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாரு, கான்ட்ராக்ட் கொடுத்து கொள்ளையடிப்பாங்க. நீ அடித்தா அடிச்சுட்டு போ, அட்லீஸ்ட் அதையாவது. இது வந்து 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி தான், இதுக்கப்புறம் வரது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? அவரை நம்பின அத்தனை பேரையுமே அவர் ஏமாற்றிருக்காரு. சசிகலாவை நீக்கினாரா இல்லையா? தினகரனை நீக்கினாரா இல்லையா? நரேந்திர மோடி பக்கத்தில் கூட்டு வச்சு அலையன்ஸ் பார்ட்டின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சார். அவர் பின்னால் முதுகில் குத்துனாரா இல்லையா? இத்தனை பேரை முதுகில் குத்துனவர் மக்களுக்கு. அவங்க சொல்கிற ஒரு வாதம் வந்து நாங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்க கட்சியோடு நாங்கள் வந்து நெருக்கமாக இருக்கோம். கிட்டத்தட்ட இயக்கமாக இரு, என்ன வேணாலும் பண்ணு. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, ரியாலிட்டி பேசும், டேட்டாவை தான் பேசுகிறோம் நம்ம. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் முனைவர் டாக்டர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம்பா. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் வந்து கருணை தொகை அறிவிப்பு அப்படின்ற மாதிரி அவரோட 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதியில் வந்து அறிவித்திருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு அந்த கருணை தொகை அப்படின்ற அந்த பேர் வந்து ரொம்ப சர்ச்சையானதுக்கப்புறம் உதவித்தொகை என்ன எதுவும் சுனாமி அஃபெக்டட் பீப்புளா இல்லை திமுக ஆட்சியினால் வந்து 5 வருஷம் வந்து மக்கள் அவதிப்பட்டுட்டாங்க. ஓ, அதுக்காக கருணை தொகையா? அதனால் வந்து அடுத்த ஆட்சி வந்து எங்கள் ஆட்சி வரும், அப்போ வந்து மக்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வந்து கருணை தொகையாக நாங்கள் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த கருணை தொகை அப்படின்ற அந்த பேர் வந்து ரொம்ப சர்ச்சையானதுக்கப்புறம் உதவித்தொகை அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற எல்லாத்தையுமே அடிக்கடி மாற்றிட்டு தான் இருக்கார். அந்தளவுக்கு தான் வந்து அவர் குலவிளக்கு திட்டம்னார். உரிமை தொகையை வந்து குலவிளக்கு திட்டம்னார். குலவிளக்கு அப்படின்னா பெண்ணடிமைத்தனத்தை கொண்டாந்து சேர்க்குறாரு. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை வந்து கருணை தொகை அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் வந்து அவருடைய எண்ணத்திலேயே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை இருக்குது. அப்படி தான் தெரியுது. திராவிட சிந்தனை கிடையாது. ஓகே, ஏன்னா இங்கே வந்து ஹிந்துத்துவ சிந்தனை. இந்த பிஜேபியோட ஒட்டினதுனால வந்த சாவாச தோஷம், ஒரு தோஷம் பிடிச்சிருக்கு அவருக்கு, எடப்பாடிக்கு. அதனால தான் இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. சரி, இவர் அனௌன்ஸ் பண்ணதாவது இவரால் கொடுக்க முடியுமா? 2016 2021 வரைக்கும் இவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? இவருடைய ஜிஎஸ்டிபி க்ரோத் ரேட் என்ன? எவ்வளோ இன்ஃப்ளோ கொண்டாந்தார்? எவ்வளோ அதை கன்வர்ஷன் பண்ணார்? அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருந்தது? பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ ஏற்றினார்? இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ், எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இபிஎஸ்ஸால் இப்போ அவர் வாட்டில் இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டே போகிறார். என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆமாம், இந்த வாட்டி மட்டும் ஒரு 6 வாக்குறுதி, அதாவது 10,000 ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபா. அதானே 10,000 ரேஷன் கார்டு வருஷத்துக்கு? ஒரே ஒரு வாட்டி. வருஷம் கிடையாதா? வருஷம்லாம் கிடையாது. ஓ, ஒரு வட்டம் தானே? ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு போட்டிருக்காரு. அதில் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். ஆட்சியில் வர்றதுக்காக கொடுக்குறாரு. ஓகே, சரி, ஒரு வட்டம் கூட தரட்டும். மொத்தம் வந்து 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்குது. அப்போ 2,25,00,000 ரேஷன் கார்டு கொடுக்கணுன்னா 10,000 ரூபா கொடுக்கணுன்னா 22,500 ரூபா கொடுக்கணும் வருஷம். இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு 22,500 கோடி. கிராஜுவேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ண கிராஜுவேட்ஸுக்கு 2,000 ரூபா பெர் மந்த்து கொடுக்குறாரு.
பெர் மந்த் தானே? நம்ம பெர் மந்த் தான் சார். பெர் மந்த்து. அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மொத்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து இது வரைக்கும் 4.4 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. 2022-23 படி ஆஸ் பர் 22-23 டேட்டா படி 4.4 லட்சம் பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில். அப்ராக்சிமேட்டாக கிராஜுவேட் 60%, +2 ரிஜிஸ்டர்டு ஃபெலோஸ் வந்து ஒரு 40% வச்சுக்கோங்க. அப்போ கிராஜுவேட் 60%னா 4.4 லட்சத்தில் வந்து 2,49,000 பேர் 2,000 ரூபா கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 598 கோடி வருது. அது மட்டும். அடுத்து +2 கேண்டிடேட்ஸ் ரிஜிஸ்டர்டு 1000 ரூபா பெர் மாதம். அவங்க ஒரு 40% வச்சுக்கோங்க. இந்த 4.5 லட்சம் பேரில் அது வந்து 1,66,000 பேர். ஆனுவல் காஸ்ட் வந்து 1000 ரூபான்னு எடுத்துட்டிங்கன்னா 199 கோடி வருஷத்துக்கு ஆனுவல் காஸ்ட். பொங்கல் கிஃப்ட் 1000 ரூபா எல்லா ரேஷன் கார்டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,250 கோடி வருஷத்துக்கு. ஃபிஷர்மேன் அதாவது மீனவர்கள், மீனவ வாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ண மீனவர்களுக்கு அந்த தொகையை வந்து 4,000லேருந்து இப்போ 12,000 உயர்த்தி கொடுக்குறாரு. அப்படின்னா 10 லட்சம் பேர் பெனிஃபிஷரி இருக்காங்க. கோஸ்டல் ஸ்டேட்டு ஜென்ரிக் அசம்ஷன் படி 10 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1,200 கோடி. 1,200 கோடியா? எக்ஸாக்ட் நம்பர் என்னன்னு தெரில, அதை பார்த்தா தான் தெரியும். அடுத்து இந்த கடை வியாபாரிகள், கடைத்தெரு வியாபாரிகள், அவர்கள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்டாக 50,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. 10 லட்சம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா 5,000 கோடி. அதுக்கு 5,000 கோடியா? அப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வேறு வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு 300லேருந்து 450 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ரிஜிஸ்டர்டு. சப்சிடி 2 லட்சம் பேர் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் இருந்தாங்க. அப்படின்னா இந்த 2 லட்சம் பேருக்கு 150 எக்ஸ்ட்ரா சப்சிடி 150 யூனிட்டு இன்ட்டு 6 ரூபா பெர் யூனிட் அப்படின்னு போட்டு 12 மாதத்துக்கு போட்டால் 2 லட்சம்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 216 கோடி வருது வருஷத்துக்கு. அடுத்து பவர்லூம் ஃப்ரீ யூனிட்டு 1000 யூனிட்லேருந்து 1,400 யூனிட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கார் எடப்பாடி. அப்போ அதில் ஒரு 3 லட்சம் பவர்லூம் யூனிட்ஸ் இருக்குது. இது சப்சிடி ஒரு 400 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அப்படின்னா 2,400 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட்டு. எவ்வளவு? 2,400 கோடி கமிட்மெண்ட். அப்போ மொத்தம் எவ்வளவு? ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபா கொடுக்குறதுல 22,500 கோடி. கிராஜுவேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ண கிராஜுவேட்ஸுக்கு 599 கோடி. +2 படித்தவங்களுக்கு அலவன்ஸ் 1000 ரூபா 199 கோடி. பொங்கல் கிஃப்ட் 2,250 கோடி. ஃபிஷர்மேன் 1,200 கோடி மீனவர்களுக்கு. லோன் வெய்வர் ஸ்கீமில் 500 கோடி. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி 216 கோடி. எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி பவர்லூமுக்கு 2,400 கோடி. மொத்தம் வந்து 29,864 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட். எவ்வளவு? கிட்டத்தட்ட 30,000 கோடி. ஆமாம், கிட்டத்தட்ட 30,000 கோடி கமிட்மெண்ட்டு. ஏற்கனவே இவர் வந்து இப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சுது? இது 5 வருஷம் கமிட்மெண்ட்டாக எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 1,49,320 கோடி. 5 வருஷத்தில் 1,49,320 கோடி வருது. சரி, ஒரு வருஷமே எடுத்துக்குவோம். ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி. சரி, இவர் ஏற்கனவே வந்து மகளிர் உரிமை தொகை குலவிளக்கு திட்டத்தில் 2,000 ரூபா தரேனார். அது 1,31,00,000 பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா அப்படின்னா மந்த்லி காஸ்ட் வந்து 2,620 கோடி மாதம். வருஷத்துக்கு வந்து 31,440 கோடி. அது ஒரு 31,440 கோடி. அப்போ அது 5 வருஷம் கமிட்மெண்ட்டுன்னு போனால் 1,57,000 கோடி. அது ஓகே. ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட வந்து 60,000 கோடி வருது. எவ்வளோ வருது? இது ஒரு 30,440 கோடி. அது ஒரு 29,000 கோடி. கிட்டத்தட்ட 60,000 கோடி வருது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம பட்ஜெட் சைஸ் வந்து 3,50,000 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி. பட்ஜெட் சைஸ் 3,50,000 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கோடி இப்போ பட்ஜெட் சைஸ். இந்த ஸ்கீம், இந்த சிங்கிள் ஸ்கீம் எது 2,000 ரூபா கொடுக்குற ஸ்கீம் மட்டுமே 8 to 9% ஆஃப் த டோட்டல் ஆனுவல் பட்ஜெட்டாக வந்துடுது. சரி, இது எல்லாமே சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க, கம்பைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? அப்போ 29,864 கோடி. இப்போ 3வது அறிவிப்பில் வந்த எல்லாத்தையும் சேர்த்து ஏற்கனவே சொன்னது 2,000 ரூபா கணக்கு மாதம் 2,000 ரூபா கொடுக்குறது சேர்த்து 31,440 கோடி. மொத்தம் வந்து எவ்வளோ ஆச்சு? 61,304 கோடி வருஷத்துக்கு கமிட்மெண்ட். ஓகே. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ பஸ்லாம் வேறு சொல்லியிருந்தாரு ஆண்களுக்குலாம் கூட. அது தனி, அது வேறு தனி.
அதில் வரக்கூடிய காஸ்ட் வேறு. ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷம் கமிட்மெண்ட் எவ்வளோ வருதுன்னா 3,06,520 கோடி வருது. எவ்வளவு? 3,06,000. ஆமாம். இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இவர் சொன்ன கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 3,06,520 கோடி வரணும். அப்புறம் அது இது மற்ற ஃப்ரீ பீஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுறதெல்லாம் சேர்த்தா 3,00,000 4 லட்சம் கோடி வரும். 4 லட்சம் கோடி வந்து எக்ஸ்ட்ரா வரணும். சரி, பட்ஜெட் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கே 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. ரெவன்யூ ரெசிப்ட் நம்மளுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து 3 லட்சம் கோடி. 2,80,000 3 லட்சம் கோடி தான் வருவாய் நம்மளுக்கு வருது. நம்ம பட்ஜெட்டு 3.8 to 4 lakh crore. வருவாய் வந்து 2.8 lakh. அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் இடைப்பட்ட பற்றாக்குறை 1 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. நம்மளுக்கு ஏற்கனவே அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் எவ்வளோ இருக்குது? 10,77,000 கோடி இருக்குது. அப்போ 61,000 கோடி வருஷத்தில் பெர்சன்டேஜ் ஆஃப் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியில் 61,000 கோடினா 15%. டோட்டல் ஆனுவல் பட்ஜெட்டில் 15% வந்து புது ஸ்கீம், இபிஎஸ் சொன்னால் புது ஸ்கீமுக்கு செலவாயிரும். அப்போ என்ன அப்படின்னா கரண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்கனவே 1 லட்சம் கோடி. இப்போ இவர் சொன்ன 61 சேர்த்தா 1.61 லட்சம் கோடி. 1.61 லட்சம் கோடி ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகும். அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? 5 இயரில் 3 லட்சம் கோடி, கரண்ட் டெப்ட் வந்து ஒரு 10.75 லட்சம் கோடி. அப்போ 5 வருஷம் கழித்து ஏற்கனவே 10.75 + 3 4 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? 10.75 11 4 15 லட்சம் கோடி கடன் ஆயிரும். கிட்டத்தட்ட இது எங்கே போகும்? இது எல்லாம் என்னது? இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை தவிர்த்து, அடுத்து நேச்சுரல் ரெவன்யூ க்ரோத்தை தவிர்த்து, இன்ஃப்ளேஷனு, எக்கனாமிக் க்ரோத் இதெல்லாம் இல்லாமல். ஸோ அப்போ என்னாச்சு? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7% அசியூம் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போட்டால் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி இந்த ஸ்கீம் ஃப்ரீ பீ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் அனௌன்ஸ் பண்ணால் 1 லட்சம் கோடி சேரும். அதுக்கு மட்டும் 21,000 கோடி இன்ட்ரெஸ்ட், அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். 21,000 கோடி அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்போ என்னாச்சு? கடன் ஏறிக்கிட்டு போகுது, ஏறும், எக்கச்சக்கமாக ஏறும். அப்போ நம்மளுடைய கடன், தமிழ்நாட்டு கடன் வந்து 10 லட்சம் கோடி 15 லட்சத்துக்கு 16 லட்சம் கோடியாக மாறும். அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன ஆகும்? 3% ஜிஎஸ்டிபிக்குள்ளே இருக்கணும். இவர் சொன்னதை பார்த்தா 5% போயிடும், 2% கூட போயிடும். 2% கூட போச்சுன்னா கடன் வாங்க அலோவ் பண்ண மாட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. மேக்ஸிமம் 4% போகலாம். 3% தான் லிமிட்டு. மேக்ஸிமம் 4% போகலாம். ஆனால் இவர் போட்ட கணக்குப்படி பார்த்தா 5% போகும். இந்த கணக்கு கூட தெரியாமல் எடப்பாடி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஞான சூன்யமாக இருக்காருன்னு நீ பார்த்துக்கோ. புரிஞ்சுக்கிட்டியா? அப்போ 5% போகிறதுக்கு ஜிஎஸ்டிபியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டான். நாங்கள் மோடிகிட்ட சொல்லி, நீ மோடிகிட்ட எப்படி சொல்லுவா? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் உன்னை தடுத்துரும். மோடி எப்படி உனக்கு அலோவ் பண்ணுவார்? அப்போ நீங்கள் போட்டிருக்க கடன் தொகை எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி உன்னுடைய ஃபிஸ்கல் டெபிசிட்டை 5%க்கு ஏற்றும். 5% ஆஃப் ஜிஎஸ்டிபி. 3%க்குள்ளே தான் நீ வாங்கி ஆகணும், கடன் வாங்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்தணும். பொருளாதாரம் எவ்வளோ உயர்த்தணும்? இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு? 8 இலக்க பொருளாதாரம் ஸ்டாலின் தான் வந்து பண்ணியிருக்காரு. 11.19%. நாமினல் ஜிஎஸ்டிபி க்ரோத் வந்து 14 to 16%. சரியா? ஆனால் ரியல் க்ரோத்து 11.19%. ஆனால் இந்த 11.19%, இந்த கடன் அளவு ஸ்டேபிளாக இருக்கணும்னா குறைஞ்சது 15% ஆக்கணும். குறைஞ்சது 15% கூட்டணும். இந்த பொருளாதாரத்திலேருந்து 11.19%லேருந்து 15% கூட்டணும். 14 to 15% கூட்டணும். இதை ஸ்டேபிளாக அடுத்த 5 வருஷத்துக்கு கொண்டு வரணும். இதால் எடப்பாடியால் முடியுமா? எடப்பாடி ஆட்சியில் எவ்வளோ இருந்தது? 6 to 7% தான் பொருளாதார வளர்ச்சி. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 5.8 லட்சம் கோடி கொண்டாந்ததில் 10% தான் டர்ன் அவுட் ஆச்சு. 10 to 11%. 67,000 கோடி தான் இவரால் கன்வர்ஷன் ரேஷியோவே கொண்டாட முடிஞ்சிச்சு, 10%. ஆனால் ஸ்டாலின் வந்து 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து 73% டர்ன் அவுட் பண்ணியிருக்காரு, கன்வர்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டா, எடப்பாடி கவர்மெண்ட் எஃபிஷியன்ட் கவர்மெண்ட்டா?
எடப்பாடியால் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைய முடியுமா? ஸ்டாலினால் அடைய முடியுமா? ஸ்டாலின் தான் அடைஞ்சிருக்காரு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி. அவரால் 11.19 15க்கு கொண்டு போக முடியும். ஆனால் இந்த கடனெல்லாம் கொடுத்து இந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படின்னா அடுத்த 5 to 10 ஆண்டுகளுக்கு நம்ம பொருளாதார வளர்ச்சியை 18% ஆக்கணும். எவ்வளவு? 18% ஆக்கினா தான் இந்த கடனெல்லாம் நம்ம குறைக்க முடியும். டெப்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோவை கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும். ஜிஎஸ்டிபி ரேஷியோவில் ஜிஎஸ்டிபியில் 3%க்குள்ளே வச்சுருக்க முடியும். வாங்குகிற சக்தி வளரும். எப்போ வளரும்? இந்த பண்ணணுன்னா பொருளாதாரத்தை வளர்த்துனா தான் முடியும். இதுக்கு ட்ராக் ரெக்கார்டு எங்கே இருக்குது? இபிஎஸ் 5 வருஷம் ஆட்சியில் இருந்து, அதுவும் ரெட்டை இன்ஜின் சர்க்கார் ஆட்சி, மோடி சப்போர்ட்டோடு இருந்த ஆட்சியில் அவரால் 6 to 7% growth கூட கொண்டாட முடியலை. ரெட்டை இன்ஜின் சர்க்கார் ஆட்சி, மோடி சப்போர்ட்டோட ஆட்சி நடத்த இபிஎஸ்ஸால் 5.8 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து சைன் பண்ணி அதில் 67,000 கோடி கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வர்ஷன் பண்ண முடியலை. நீ எப்படிப்பா 18% வளர்ச்சியை கொண்டாடுவ? ஜிஎஸ்டி குரோத்தை நீ எப்படி நீ சொன்ன இத்தனையும் நிறைவேற்ற முடியும்? உன்னால் எப்படி நிறைவேற்ற முடியும்? 10,000 வந்தவொடனே 10,000 தூக்கி கொடுத்துருவேன். ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நான் வல்லுநர் குழுவை வச்சு எந்தெந்த இடத்துலலாம் வரி போடணும்னு பார்த்து வரி போட்டு நான் அந்த 10,000. அப்போ இபி பில்லு 5 மடங்கு ஆக்குவேன், 6 மடங்கு ஆக்குவேன் இப்போ இருந்ததை விட. இப்போயே இபி பில்லு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமே எடப்பாடி ஆட்சி தான். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது தான். ஜெயலலிதா போடாத கையெழுத்தை நீ போட்ட. யார்? எடப்பாடி போட்டார். எடப்பாடி போட்டு கையெழுத்து போட்டு உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டதுனால என்ன சொன்னான்? உதயமின் திட்டம் நீ எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு காரணம் வர்த்தா யார்? எடப்பாடி. அதிகமாக நிலக்கரியை இம்போர்ட் பண்ணி நிலக்கரிக்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கினது யார்? எடப்பாடி கவர்மெண்ட்டு. அப்போ அதனால தான் டான்ஜெட்கோவுக்கு அதிகமான கடன் வந்தது தெர்மல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில். அந்த கடனை அடைக்கிறதுக்கு யார் தலையில் போட்டீங்க? உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டீங்க எடப்பாடி. ஜெயலலிதா போட மாட்டேன்னு சொன்னாங்க. உன் கடனே நான் பார்த்துக்குவேன், நான் அடைச்சிக்குவேன்னு சொன்னாங்க. நீ உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்ட என்ன சொன்னாங்க? நீ மின்சார கட்டணத்தை கூட்டுனா, நீ கையெழுத்து போட்டு போனால் மின்சார கட்டணத்தை கூட்ட வேண்டிய பொறுப்பு திமுக கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. கையெழுத்து போட்டது நீயே, கெட்ட பேர் வந்தது திமுக கவர்மெண்ட்டுக்கு. ஓகே. ஆக்சுவலாக விஜய் உட்பட இந்த இபி மேட்டர் ஆமாம், இபி பில்லு காரணம் என்ன? இப்போ நீ 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன? இபி கடன் அளவு அதிகரிச்சு. கடன் அளவு குறைஞ்சின்னா 1 மாதத்துக்கு அவங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்குரிய ஸ்மார்ட் மீட்டரிங் பொருத்தணும், கிரிட்டு கொண்டாடணும், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடணும், ஸ்மார்ட் கிரிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். அப்போ ஏற்கனவே கடனில் இருக்கக்கூடிய டிஎன்இபியை இதெல்லாம் நீ பண்ணால் தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவை குறைக்க முடியும். அப்போ என்ன? அது மேன் பவர் அதிகரிக்க வேண்டியது இருக்குது. இருக்கக்கூடிய மேன் பவரே இன்னும் பற்றாக்குறை இருக்குது. இபியில் பற்றாக்குறை மேன் பவரே ஃபில்லப் பண்ண முடியல. காரணம் பணம் இல்லை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் யார்? இபிஎஸ். அப்போ இதை சரி பண்ணி கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு 10 வருஷம் பொருளாதாரத்தை கூட்டினா தான் சரி பண்ண முடியும். அப்போ அந்த கூட்ட வேண்டிய நிலையில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் இன்றைக்கி 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து வச்சுருக்காரு. திரும்பி எடப்பாடிகிட்ட போச்சுன்னா என்ன ஆகும் நாடு? திரும்பி இதில் இப்போ இன்றைக்கி வந்த வளர்ச்சியில் 50% அடியாச்சுன்னா என்ன? ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இஷ்டத்துக்கு அளந்து விடுறாரு, அள்ளி விடுறாரு. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு 2,000 கொடுக்குறேன் அப்படின்னா 2,000 கொடுக்குற அளவுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து வச்சுருக்காரு. 2,000 கொடுக்குறாரு. ஓல்டு பென்ஷனை 30,000 கோடி 13,000 கோடி கார்பஸ் ஃபண்டும் 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டு கொடுக்குறாருன்னா பொருளாதாரம் வளர்ந்ததுனால கொடுத்தாரு. இதே இது எடப்பாடி மாதிரி 6 to 7% வளர்ந்துருந்தால் கொடுக்க முடியுமா? அப்போ என்னது? அதிகமான பாரோவிங் வாங்கணும், அதிகமான கடன் வாங்கணும். கடன் வாங்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை ஆல்ரெடி இந்த மேக்ஸிமம் த்ரெஷோல்டு லிமிட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் த்ரெஷோல்டு லிமிட்டில் இருக்கும். இதுக்கு மேலே வாங்கணுன்னா என்ன ஆகிறது? பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய அளவும் கூடும், நம்ம செய்யலாம். நீ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணலைன்னு அண்ணாமலை உட்பட எல்லோரும் சொல்கிறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீ கம்மியாக பண்ணுறீங்க, குஜராத் அதிகமாக பண்ணுதுன்னுட்டு. நான் ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன்டா, ஆல்ரெடி ரோடு போட்டாச்சு, ஆல்ரெடி மருத்துவமனை கட்டியாச்சு, ஆல்ரெடி எல்லாமே கட்டியாச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது தமிழ்நாட்டில். நான் அதுக்கு அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போடணும். ஸோ வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு செலவு பண்ணுறாரு யார்? முதல்வர் ஸ்டாலின்.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுறாரு, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உள்ள கொண்டாடுறாரு. அதன் மூலமாக வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த க்ரோத் பேட்டர்னை வந்து இஸ் ஏபிள் டு மெயின்டைன் இட் டு அச்சீவ் $1 trillion எக்கானமி பை 2030. அப்போ என்ன ஆகும், அது பண்ணணுன்னா எங்கே போகணும், வருஷத்துக்கு 7 லட்சம் கோடி பொருளாதாரத்தில் ஆடாகணும். 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் கோடி ஆடாகணும். இன்றைக்கி 3 லட்சம் கோடி ஆடாகுது. அதை 7 லட்சம் கோடியாக மாற்றணும். அந்த ஒரு கடமை வேறு இருக்குது, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு இருக்குது. அப்போ இன்றைக்கி 3 லட்சம் கோடியாக கொண்டாந்துருக்காரு. இன்னும் அதை டபுள் பண்ணணும். டபுள் பண்ணால் தான் அடுத்த 5 வருஷத்தில் வந்து நம்ம வந்து $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கி 35 லட்சத்துலேருந்து 40 லட்சம் கோடி வந்திருக்கு. 40 லட்சம் என்றைக்கு 80 லட்சம் 90 லட்சம் ஆகும். 90 லட்சம் ஆனால் எவ்வளோ ஆச்சு, $1 trillion எக்கானமி. ஓகே, அப்போ அது டபுள் ஆகணும். டபுள் ஆகணும்னா க்ரோத் அதிகமாக இருக்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும். எம்ப்ளாய்மெண்ட்டு ஜாப்லெஸ் க்ரோத் இருக்குதுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. கொஞ்சமாக டேட்டா படிச்சுட்டு வாப்பா அண்ணாமலை. தமிழ்நாடு போடக்கூடிய 1.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுக்கு ஜாப் வேலைவாய்ப்பு ஜென்ரேட் ஆகுது. குஜராத்தில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அதில் ஒரு ஆளுக்கு வேலைவாய்ப்பு டெவலப் ஆகுது. கர்நாடகா கிட்டத்தட்ட 2.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு ஜென்ரேட் ஆகுது. நம்ம 1.5 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒருத்தனுக்கு வேலைவாய்ப்பு தமிழ்நாடு ஜென்ரேட் ஆகி இந்தியாவிலேயே 20 லட்சம் பேருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுனால வேலைவாய்ப்பை கொடுத்து ஜாபை க்ரோத் பண்ணி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. இது கூட தெரியாமல் நியூஸ் 18 கான்க்ளேவில் வந்து பேசுகிறாங்க எல்லோரும். ஜாப்லெஸ் க்ரோத்து, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணல தமிழ்நாடு ஆல்ரெடி 50 வருஷமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்வெஸ்ட் பண்ணி தாண்டா கேபிட்டல். இன்றைக்கி ரோடு நல்லா இருக்குது, பாலங்கள் இருக்குது, இடிஞ்சு விழாத பாலங்களை கட்டியிருக்கோம், கட்டிடங்கள் நல்லா இருக்குது, ஸ்கூல் கட்டிடங்கள், மருத்துவமனைகள், லைப்ரரி, SC STக்கு வீடு, OBC மக்களுக்கு வீடு, இப்படி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இத்தனையும் டெவலப் பண்ணிகிட்ருக்கு தமிழ்நாடு. அதுக்கு தாண்டி வெல்ஃபேர் ஸ்கீமு. அப்போ இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடை ஜாப்லெஸ் க்ரோத்து அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஞானசூன்யங்களாக இவங்கெல்லாம் இருக்காங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஓகே, ஸோ இப்படிப்பட்டவங்களால் வெற்று அறிவிப்புகளை சொல்ல முடியுமே ஒழிய, இந்த வெற்று அறிவிப்புகளை செயல்படுத்தணும் அப்படின்னா 3 லட்சம் கோடி கடன் வாங்கணும். எக்ஸ்ட்ரா கடன், நார்மலாக 1 லட்சம் கோடி கடன் வாங்குகிறோம். அப்போ எக்ஸ்ட்ரா 3 லட்சம் கோடி கடன் வாங்கினா ஏற்கனவே 5 லட்சம், 5 + 3 எவ்வளோ ஆச்சு, 8 லட்சம் கோடி ஆயிரும். ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி இருக்குது. 18 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி கடனை வந்து நிற்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டு முடியும் போதும். அப்போ கடன் வாங்குறதுக்கு என்ன ஆகும், GSDPயில் 5%க்கு மேலே போகும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விட மாட்டான், FRBM ஆக்ட் விடாது. அப்போ கடன் வாங்க முடியாது. அப்போ நீ சொன்ன எதையுமே செயல்படுத்த முடியாது. அப்போ ஃபெயிலியர் ஆயிருமா இல்லையா? அப்போ எடப்பாடி எப்படி நம்ப முடியும்? எடப்பாடிக்கு என்ன திறமை இருக்குது? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனை தவிர எடப்பாடிக்கு என்ன தெரியும்? திட்டங்கள்னால் பணம் வரும், பணம் வந்தால் டெண்டர் போடுவோம், டெண்டர் போட்டால் சொந்தக்காரங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுப்பாரு, கான்ட்ராக்ட் கொடுத்து கொள்ளையடிப்பாங்க, அதில் 40% அடிப்பாங்க. இது மட்டும்தானே தெரியும். நீ அடித்தா அடிச்சுட்டு போ, அட்லீஸ்ட் அதையாவது சேமித்து கொஞ்சம் மக்களுக்கு செய்யணுன்ற என்ன வரணுமா இல்லையா? அப்போ இப்படிப்பட்டவங்களால் எப்படி நீ வளர்ச்சியை இது பண்ண முடியும்? இன்னும் எவ்வளவு அள்ளி விட போகிறாரோ எடப்பாடி, இந்த அள்ளி விட்டதுக்கே தாங்க முடியல, இன்னும் எவ்வளோ அள்ளி விட போகிறாரோ, எவ்வளோ தாங்க போகிறாங்க. 2 பார்வை இருக்குது சார். அதாவது இப்போ பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்க போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு பூஸ்டாக இருக்குமா? இல்லை அதே மாதிரி வந்து பீகாரில் ஆல்ரெடி கொடுத்தாங்க, இப்போ நம்ம பேட்டியில் கூட நீங்கள் சொன்னீங்க, பேங்க்காரங்க வந்து அந்த போட்ட 10,000 ரூபா வந்து திருப்பி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி சார் பார்க்குறது? ஆமாம், நீங்கள் 10,000 ரூபா கொடுத்துட்டு திரும்பி பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பி உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தது லோனு தான் கொடுத்தேன், EMI கட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ பீகாரில் அப்படி தான் நம்ம மோடி பண்ணார். வேர்ல்டு பேங்க்கு கொடுத்த பணத்தை 10,000 ரூபா எலெக்ஷனுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. ஓட்டு வாங்கி ஜெயிச்சது 2வது விஷயம், EVM வச்சு தான் ஜெயித்தாங்க, அது 2வது விஷயம். ஆனால் ஜெயித்த பிறகு என்ன சொன்னான், பேங்க் மேனேஜர் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டான், 10,000 ரூபா EMI கட்டு, லோனாக கட்டுருந்து அனுப்பிட்டான். வாங்கினவெல்லாம் பணத்தை அடித்து ஐயோன்னு வயிற்றுல அடித்து கட்டிக்கிட்டு இருக்கேன், லோன் கட்டிகிட்டு இருக்கேன் பீகாரில். EPS அவர் வாட்டில் சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இப்போ வந்து ஸ்டாலின் கொடுக்க நினச்ச வந்து அந்த மாதம் 1000 ரூபாய் அதையே தடுக்க நினச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இதே மேக்சிமம்ப்பா, இதுக்கு மேலே கொடுக்குறது கஷ்டம். இதுக்கு மேலே கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. வளர்ச்சி EPS சொன்னதே கொடுக்கலாம்,
ஆனால் கொடுக்குறத நீ 18% வளர்ச்சியை கொண்டாட முடியுமா உன்னால்? 7% உன்னால் 6 to 7% உன்னால் இபிஎஸ்ஸால் கொண்டாட முடியல. இவரால் எப்படி வந்து 18% அச்சீவ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸ்டாலின் உருவாக்கின 11.19% இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டாந்து கீழே இறக்கி விட்டுறாரு. திரும்பியும் பழைய உருட்டி கதவை தொடர்ந்து போய் மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு, ரேஷன் அரிசி பொருட்கள் உயர்வு, விலைவாசி கட்டணம் எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்க விட 5 மடங்கு 6 மடங்கு பெருகும். அதே போல் இந்த திட்டங்களும் வந்து இப்போ நடக்கிற நலத்திட்டங்களும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஆமாக்கா, இப்போ இருக்க நலத்திட்டமே ஒழுங்காக செயல்படாது. வர வேண்டிய பணம் வராமல் போயிடும். என்ன பண்ணுவீங்க? அப்போ யாரப்பா நம்பி எப்படி நீங்கள் கேட்பீங்க? அவர் என்ன சொல்லுவார்? நானே எழுதி கொடுத்தனான்னு கேட்பார். கேட்டார்ல தேமுதிக பிரேமலதாட்ட என்ன எழுதி கொடுத்தாரு? நாங்கள் என்ன அக்ரிமெண்ட்டாக போட்டோம்? எப்போ கொடுப்போம்னு சொல்லலை. கேட்டால் நான் தேர்தலுக்கு ஏதாவது சொல்லிட்டு போவேன், அதெல்லாம் வந்து இப்போ பேச முடியுமா? 10.5% ஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. சொன்னாரா இல்லையா? எங்கே போய் சொன்னார்? தென் மாவட்டங்களில் போய் சொன்னார். வன்னியர்கிட்ட போய் என்ன சொன்னார்? நான் வந்தால் 10.5 கொண்டாடுவேன் என்ன சொன்னார்? அப்போ இவர்கிட்ட எப்படி ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை இருக்கும் எடப்பாடிகிட்ட? நாளைக்கு சொல்லுவார் தேமுதிகாட்ட என்ன சொன்னார்? அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்ததை நான் அக்ரிமெண்ட்டாக போட்டேன்னாரு. ஆமாம், அக்ரிமெண்ட் இருக்குன்னு அந்த அம்மா சொன்ன உடனே, பிரேமலதா மேடம் சொன்ன உடனே, நான் அதில் டேட்டு போட்டிருக்கேனான்னாரு. அப்போ இப்படி நம்பகத்தன்மை இல்லாத ஒருத்தர் கொடுக்குற வாக்குறுதியை எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க? அவங்களே வந்து திமுக கூட்டணி நம்பி போயிட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதி தான், இதுக்கப்புறம் வரது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி? கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. எடப்பாடியை நம்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் நம்பகத்தன்மை இல்லாதவர்ப்பா. நீ யாரை அவரை நம்பின அத்தனை பேருமே அவர் ஏமாற்றிருக்காரு, அத்தனை பேருக்குமே துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி மக்கள் நம்புவாங்க சொல்லுங்கள்? கட்சிக்காரனே துரோகம் பண்ணியிருக்காரு. அவரை நம்பி முதல்வர் பதவி கொடுத்த சசிகலாவை சூரியனை பார்த்த நாய் குலைக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? சசிகலாவை வாழ்க்கை அவருடைய எதிர்காலத்தையே காலி பண்ணி அதை கட்சியில் வந்து நீக்கினாரா இல்லையா? தினகரனை நீக்கினாரா இல்லையா? அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி 4.5 வருஷம் கூட இருந்து உழைச்ச ஓபிஎஸ்ஸை ஒற்றை தலைமை தான் வேணும்னு சொல்லி பதவி முடிஞ்ச உடனே நீக்கினாரா இல்லையா? நரேந்திர மோடி பக்கத்தில் கூட்டு வச்சு 2024 எனக்கு இவர் தான் அலையன்ஸ் பார்ட்டின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சார். அங்கேருந்து இங்கே வந்தோடனே அவர் பின்னால் முதுகில் குத்துனாரா இல்லையா? அப்போ இத்தனை பேரை முதுகில் குத்துனவர் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவார்? கிரெடிபிலிட்டி இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. நம்பகத்தன்மை இல்லாதவர் சொல்கிறத எதையுமே மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க, சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிற ஒரு வாதம் வந்து நாங்கள் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்க கட்சியோடு நாங்கள் வந்து நெருக்கமாக இருக்கோம். நீ இயக்கமாக இரு, என்ன வேணாலும் பண்ணு. எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, உன்னால் வந்து 18% ஜிஎஸ்டிபி குரோத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீ வந்து அதிகமான இந்த 66,000 கோடியை கடன் வாங்கலாம் வருஷத்துக்கு. 18% ஏற்றுக்கு வரதுக்கு உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லையே ஐபிஎஸ்கிட்ட. நீ ஆண்ட 5 வருஷத்தில் 6% தானே குரோத் ரேட்டே இருந்தது. ஸ்டாலின் மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? ஸ்டாலின் மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்வர்ஷன் ரேஷியோ இருக்கா? ஒன்றும் இல்லையா? அப்போ எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க? நீ ரியாலிட்டி பேசும், உண்மை டேட்டாவை தான் பேசுகிறோம். நம்ம பொய்யெல்லாம் இங்கே நம்ம பேசணும் அவசியம் இல்லை. ஸ்டாலினுக்கு நம்ம ரொம்ப போய் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டாலின் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸு அவருடைய டேட்டாவில் இருக்குது. ஒரு சைடு மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்குறாரு, ஒரு சைடு மதவாதத்தை எதிர்த்து போராடுறாரு, ஒரு சைடு டீலிமிட்டேஷன் எதிர்த்து தென் மாநில முதல்வர்களை கூட்டு போராடுறாரு, ஒரு சைடு இந்தியா கூட்டணி அமைச்சு வலிமையாக எதிர்த்து போராடுறாரு, ஒரு சைடு கவர்னர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாரு. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு தமிழ்நாடுடைய குரோத் ரேட்டை வந்து எக்கனாமியை குரோத் ரேட்டை 11.19% கொண்டாந்துருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 12 லட்சம் கோடி கொண்டாந்துருக்காரு. 73% கன்வர்ஷன் ரேஷியோ. இது வரைக்கும் எந்த முதலும் பண்ணாத கன்வர்ஷன் ரேஷியோ பண்ணி சாதனை படுத்திருக்காரு அவரும், டிஆர்பி ராஜாவும். ஓகே. இன்னொரு சைடு என்னது? மக்கள் நல திட்டங்கள். எம்ஜிஆர் மாதிரி வந்து மக்கள் நல திட்டங்கள், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லந்தோறு கல்வி, இல்லந்தோறு மருத்துவம், விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இப்படி ஏக்கச்சக்கமான அன்பு சோலை வரைக்கும், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சிந்திக்கக்கூடிய மக்களது அன்பை பெற்ற ஒரு முதல்வராக இருக்கார். ஒரு சைடு கலைஞர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் சிறப்பாக செயல்படுறார், ஒரு சைடு எம்ஜிஆர் மாதிரி மக்கள் நல திட்டங்களில் சிறப்பாக செயல்படுறாரு, சோசியல் வெல்ஃபேர். ஒரு சைடு வந்து அண்ணா மாதிரி குரல் கொடுக்குறாரு. அப்போ ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு இன்றைக்கி ஒரே ஒரு அரணாக, இன்றைக்கி இந்துத்துவாவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே ஒரு அரணாக, ஒரே ஒரு சீன பெருஞ்சுவராக
இன்றைக்கி வந்து திரு ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டை காத்துக்கிட்டு இருக்கார். வேறு என்ன நீங்கள் அதை விட்டோம் அப்படின்னம்னா, எடப்பாடி மாதிரி ஆளுகிட்ட வந்து ஆட்சியை கொடுத்தோம், இல்லை விஜய் மாதிரி ஆளுகிட்ட வந்து நம்பி போனோம்னா தெருவில் தான் தெரியணும். எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அதில் பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. நன்றி.